வீவர்ஸ், இன்னைக்கு வாசிகை கிச்சன்ல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, சிரிக்கிறீங்க. நம்ம ஊர்ல மாதிரி பொடியா இருக்காதுங்க. நம்ம ஊர் கீரை தான், ஆனா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கலைங்க. இங்க பனி சீசன்ங்களா, அதனால வந்து கீரைங்கெல்லாம் கிடைக்கல. அது மாதிரி இந்த மாதிரி பேக்கிங்ல தான் எங்களுக்கு வந்தது. இருந்தாலும் எனக்கு சிறுகீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டு இதுல நான் 2 வாங்கியிருக்கேங்க. இந்த மாதிரி 2. இது வந்து முருங்கைக்கீரைங்க. இது பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்தியாவிலேருந்து வரும். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. அது சரி, நான் வாங்கிட்டேன். சரி, ஓகே, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போயே எல்லாமே பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கூட பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் பண்ண போகிறேன். இந்த பொரியல் மாதிரியே பண்ணிடுறேன். கூட்டு மாதிரி பண்ணலாம், பொரியல் மாதிரி பண்ணலாம், இப்போ தேங்காய் போட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? இது நம்ம வாங்கிட்டனால எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஒரு பொரியல் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாத்திரத்தில் சும்மா எண்ணெய் விடுங்க. ரொம்ப வேண்டாம் எண்ணெய், ஆயில் விட்டுட்டு காஞ்ச மிளகா 2 கிள்ளி போடணுங்க. ஒன்று போடலாம். இது 2 கட்டு கீரைனால நான் 2 மிளகாவே போடுறேன். காரம் நல்லா இருக்குங்க. கடுகு கொஞ்சங்க, கடுகு கொஞ்சம் போடுறோம். உளுத்தம் பருப்பு போடுறோம். கொஞ்சம் சீரகங்க. இது நல்லா பொரியட்டுங்க. ரொம்பவும் காய வச்சிடாதீங்க. கீரை வந்து கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமானதுமே நம்ம வெங்காயம் போடணுங்க. பாருங்க, ஒரு வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப போடலை. காரத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய் தாங்க, 2 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட இன்னொரு மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொன்னிறமாக எடுத்துங்களா. இப்போது இந்த ஆனியனை கொஞ்சம், நான் கீரை வகையிலே உங்களுக்கு நிறைய காமிக்கிறேங்க. இங்கே வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு 1 மந்த் போனால் அப்படியே பச்சை பசேர்னு இங்கே அமெரிக்காவிலே சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே இருக்கும். அதில் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் ஆகிட்டேங்க. நான் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி காமிக்கிறேன். எப்பவுமே கடைக்கு நான் வீடியோ எடுக்கலை. சரி, இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பதப்படுத்தி கொடுக்குறாங்கன்னு தெரியணும் அப்படின்றதுக்கோசம் அந்த கீரையை உங்களுக்கு காமிச்சேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக தான் வாசனையாக இருக்கும். ரொம்ப காய விடாதீங்க, தயவுசெய்து காய விட்டுறாதீங்க. அப்புறம் இந்த கீரையே பார்த்தீங்கன்னா பொடியாக இருந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் போட போகிறோம். ஓகேங்களா? போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. ரொம்ப போடாதீங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுலேயே தண்ணி விடுங்க. வேணும்னா கொஞ்சமாக வேணால் நீங்கள் விட்டுங்க. நான் சிரிந்தி வச்சுருவேன். நான் ரொம்ப ஆயில் போட்டிருக்கேன். அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சமாக தண்ணி நீங்கள் விடுறது தான் விடுங்க. நான் பதமாக எடுத்துருவேங்க. இப்போ மூடி வச்சுருவேன். ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. அப்புறம் தேங்காய் போட்டு எடுக்க வேண்டியது தானங்க. ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. எனக்கு அந்த க்ரீனிஷாக சாப்பிட்டா தாங்க எனக்கு கீரை ரொம்ப 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 பிடிக்கும். அதனால தான் வந்து வாட்ரு மட்டும் பார்த்து எதுக்கு போடணும் போடக்கூடாதுன்னு பார்த்து செய்வேங்க நான். இப்படி இங்கே ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், எண்ணெய் தான் பிரிஞ்சு வரும், வாட்டரே இருக்காது. இந்த டைமில் நல்லா கொஞ்சம் தீ வந்து அதிக ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சுங்களா. இப்போ நம்ம தேங்காய் போட்டுருவோங்க. சூப்பராக இருக்குங்களா? இந்த மாதிரி சமைச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதில் சாப்பிட்றதுக்கு, குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. சாப்பிடலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள். புதுசாக நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. நான் அது ஈஸி மெத்தடில் குயிக்காக பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.